கவினும் கன்யாவும் தினமும் சொல்லி வச்சு சேம் காஸ்டியூமில் வரல. ஏதோ ஒரு மேஜிக் தான் அவங்கள சேர்த்து வச்சிருக்குது. கவின் கன்யாவுக்கு ப்ரொப்போஸ் பண்ணாரு. கன்யாவும் அந்த ப்ரொப்போசலை ஏற்றுக்கிட்டா. இதுக்கப்புறம் என்ன, ஒரே பாட்டும் லவ்ஸும் தான். லவ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கூட பேசி வச்சுக்காமலே தினமும் சேம் கலர் காஸ்டியூம் தான். இதுக்கு பின்னாடி இருக்கிற சர்ப்ரைஸ் எப்போ தான் ரிவீல் ஆகுமோ? கவின் ஒரு ஆர்ஃபன். அவரோட வாழ்க்கையில் அவருக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. கவினுக்கு கன்யா கிடைச்சது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஆசைப்பட்றேன். யாருமே இல்லாத என் வாழ்க்கையில் நீ எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸை கொடுத்து இதில் இருக்கிற ட்ரெஸ்ஸை நாளைக்கு போட்டுட்டு வான்னு சொன்னார். எனக்கு யாரும் இல்லை, ஸோ பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் வீட்டில் நம்ம காதலை ஏற்றுப்பாங்களான்னு நினச்சி ரொம்ப பயமாக இருக்குன்னு சொன்னார். அப்போ தான் கன்யா ரியலைஸ் பண்ணா அவங்க வீட்டை நினச்சி. கன்யாவோட வீட்டில் அவங்க காதலை ஏற்றுப்பாங்களா? என்னங்க, நம்ம ஹீரோ திடீர்னு வெட்டிங் காஸ்டியூமில் வராரு. அப்போது நம்ம ஹீரோவுக்கு கல்யாணமா? கவினுக்கு யார் கூட கல்யாணம்? வேற யாரு, நம்ம ஹீரோயின் கன்யா கூட தான். அப்போது கன்யா வீட்டில் வெட்டிங்க்கு அவ்வளோ சீக்கிரமாக ஓகே சொல்லிட்டாங்களா? என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.